அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஜெம்ஸ் எக்ஸ்போர்ட், நேச்சுரல் டைமண்ட்ஸ்லேருந்து கோல்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபார்மாசிட்டிக்கல், டெக்ஸ்டைல்ஸு. டெக்ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய பாதிப்பு இல்லை. ட்ரேட் வைஸ் ரெண்டு யூரோப்பியன் யூனியனும் சரி நமக்கும் சரி கிட்டத்தட்ட சேம். பட் இந்தியாவை மட்டும் ஏன் தனிச்சு பார்க்குறீங்க? ஏன்னா இதோட மதிப்பு இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே தான் இருக்குது. இதனால இம்மீடியட் இம்பேக்ட் கிடையாது. அந்த ட்ரேட் நடந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் தான் தெரியும். இவர் பேசுகிறத இவரே தள்ளி வச்சிடறாரு, திருப்பி முன்னாடி பண்ணுறேன்றாரு, திருப்பி இன்னும் அதிகமாக பர்சன்டேஜ் போட போகிறேன்னும் போது நம்ம செக்டரலாக போகாமல் லாங் டேர்ம் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து இன்னொரு 5 வருஷம் மார்க்கெட்டில் இருக்க போகிறீங்கன்னா ரியாக்ட் பண்ணாமல் அவசரப்பட்டு எடுக்காமல் மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் கூட வரலாம். அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்தந்த துறை ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸு, ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போ 25% டாரிஃப் வந்து அமலுக்கு வரதா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே 25% வந்து ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து இன்னும் 21 நாளில் வந்து அமலுக்கு வரதா வந்து இருக்குது. இதனால எந்த செக்டர்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட போகுது? இல்லை, அவர் சொல்கிறது நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே மாற்றினா தான் மாற்றுவார். ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் அவர் பிரசிடென்ஷியல் நின்று வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்களே வந்து இவர் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நமக்கு பாதிப்பான்றது வந்து இப்போ ஃபார்மசூட்டிக்கல்லாம் எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ மறுபடியும் வந்து அதுக்குமே வந்து நான் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இப்போ எக்ஸ்போர்ட்ஸில் நமக்கு வந்து ஒரு பர்சன்ட் ஓவராலாக $80 பில்லியன் வரைக்கும் தான் நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஓவரால் எக்கனாமியில் அதோட பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி. வரி விதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே இம்போர்ட் ஆகும்போது அங்கே வரி விதிக்கும் போது அந்த நாட்டு மக்களுக்கு $5 கிடைக்க வேண்டிய பொருள் எக்ஸ்ட்ரா ஒரு 30-40%, 50%னா $7-8 கிடைக்கும். அப்போ நான் $5 பல வருஷங்களாக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ $8 வைக்குதுன்னா என்னால் கஷ்டப்பட்டு வாங்குவேன். ஒரு சில மக்களால் வாங்க முடியுது. ஸோ இது வந்து இன்னும் இன்ஃப்ளேஷன் பாதிப்பு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஎஸில் வரல. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்த ஒரு 2 months 3 monthsக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வரி விதிப்பு வரப்போகுதுன்னும் போது அந்த டேஸ்க்குள்ளே நிறைய பேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்க இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, பாதிப்பு இருக்கும்னு சொல்லி ஃபெட் சேர்மன் சொல்லியிருக்காரு. நிறைய ஜேபி மார்கனோட சேர்மன் எல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் உலக அளவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குன்னும் போது பிஸ்னஸ் என்டிட்டி இப்போ கம்பெனிஸுமே வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே யோசிக்கிறாங்க. பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஜெம்ஸ் எக்ஸ்போர்ட்டு, நேச்சுரல் டைமண்ட்ஸ்லேருந்து கோல்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபார்மாசிட்டிக்கல், டெக்ஸ்டைல்ஸு. டெக்ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய பாதிப்பு இல்லை. திருப்பூர்லேருந்து பேசும்போது ஒரு சேனலில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா வால்மார்ட்லாம் ரெகுலராக இந்தியாவில், பங்களாதேஷ், இப்போ பங்களாதேஷ்க்கு இப்போ டாரிஃப் கம்மி பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப் பண்ணுறதும் வந்து கரெக்டாக தப்பானா அவருக்கு என்ன தோணுதோ பண்ணுறாரு. அதனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணோன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் அகெயின் டெரரிஸ்ட். அவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னும் போது இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த பதிலடி இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராப்பராக நாங்கள் ரஷ்யாவில் வாங்குகிறோன்னா நீங்கள் பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் நீங்களுமே ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு கிளியராக கேட்டாச்சு. யூரோப்பியன் யூனியன் வந்து ஆல்மோஸ்ட் $70 பில்லியன் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து $72 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யன் ஆயில். அவங்க மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபர்டிலைசர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து $70 பில்லியன். ஸோ ட்ரேட் வைஸ் ரெண்டு யூரோப்பியன் யூனியனும் சரி நமக்கும் சரி கிட்டத்தட்ட சேம். பட் இந்தியாவை மட்டும் ஏன் தனிச்சு பார்க்குறீங்க? ஏன்னா உலக அளவில் நம்ம திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும்போது அவருக்கு பதில் தெரியல அப்படின்றது நேற்று ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். ஸோ அவர் பண்ணுறது கரெக்டாக அதிகப்படுத்துவேன் சார் சொல்லியிருக்காரு. இன்னும் அதிகப்படுத்துவேன். பட் நீங்கள் ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்களே, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு
ஸோ ஒரு பிரசிடெண்ட்டாக பண்ணுறது கரெக்டானா யாருமே சரின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் பாதிப்பு வந்து வந்துருச்சா அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து வரா மாதிரி இருக்குது அப்படின்னு தான் லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். போக போக தான் பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டாரிஃப் தானே சார் இது? நம்ம 15% எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவங்க 50 ஏற்றிட்டாங்க. எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கலான்னு நம்மளும் ஒரு 4-5 மந்த்ஸாக ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து எங்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு வந்து இவர் இந்த மாதிரி நீ ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணுற, அதை வந்து ரிஃபைன் பண்ணி இன்னும் அதிக லாபத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகமாக டாரிஃப் போடுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது உண்மையிலே இதுதான் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ சைனா இந்தியா இப்போ க்ளோஸ் ஆகுறாங்க. ரஷ்யா சைனா இந்தியா வந்து இன்னொரு ஃபோர்ஸ். அண்ட் முதல்ல இதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது டீடாலரைசேஷன் பேசுனீங்கன்னு சொல்லி அதுக்கு வேற மாதிரி பேசினாரு. ஸோ யூஎஸை தாண்டி இன்னொரு நாடு வளர்ந்துடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அது இந்தியாவாக இருக்கலாம், இந்தியாவோட இருக்கிற மற்ற நாடுகளாக இருக்கலாம், ரஷ்யா, சைனா. ஸோ மெயினாக சைனா யூஎஸ்னு போய் இப்போது யூஎஸ் இந்தியான்ற மாதிரி இப்போது அந்த டாக்ஸ் வந்து அக்ராஸ் மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு போக போக தான் தெரியும். ருப்பியோட மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ருப்பியோட மதிப்பு இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே தான் இருக்குது. இதனால இமீடியட் இம்பேக்ட் கிடையாது. அந்த ட்ரேட் நடந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால் ருப்பி மதிப்புனா அந்தளவுக்கு உடனே பெரிய இம்பேக்ட்னா நம்ம அண்ட் யூஎஸில் தான் எல்லா ட்ரேடும் நடக்குது. ஸோ ருப்பியிலலாம் நடக்கிறது இல்லை. ஸோ இது வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகே சார். இன்றைக்குமே வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணமா சார்? ட்ரம்ப் டாரிஃப்னால இது இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு அன்சர்டனிட்டி. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க தெரியல. ஸோ நான் டாலர் வாங்கி வைக்கட்டுமா, ஃபாரெக்ஸில் வாங்குறது. அண்ட் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ஃபாரெக்ஸில் யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸு டாலரை தாண்டி கோல்டு போகிறதுக்கு இது ஒரு ரீசன். ஸோ நமக்கு எவ்ரி சென்ட்ரல் பேங்க் வந்து அந்த பர்ச்சேஸ் நிறுத்துகிற வரைக்கும், இந்த மாதிரி ட்ரேட் வார் பற்றின நியூஸ் நிற்கிற வரைக்கும் கோல்டு ப்ரைஸ் வந்து ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை ஏற தான் செய்யும். குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இவர் வந்து எப்போ பேசி நிறுத்த போகிறாருன்னு தெரியல. 4 இயர்ஸ் டேர்ம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் டாரிஃபோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்குது? இப்போ நிறைய ஸ்டாக்ஸோட விலையுமே வந்து ரொம்பவே வந்து சரிவு நிலையில் தான் வந்து இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அன்சர்டனிட்டி, ப்ராஜெக்ட்ஸ் வரல. அடுத்த 6 மந்த்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிற கம்பெனிஸுமே வந்து மற்ற மேனுஃபேக்சரிங்னா நீங்கள் வெளிநாட்டில் பண்ணுறதோட உள்நாட்டில் பண்ணால் தான் டாரிஃப் இல்லை, இல்லைனா இம்போர்ட் டாரிஃப் பண்ணுவோம். ஐஃபோனே வந்து $600 பில்லியன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நேற்று வந்து $100 பில்லியன் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அடிஷன் டு எக்ஸிஸ்டிங் $500 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நாட்டு கம்பெனிஸ்க்குமே வந்து ப்ரெஷர் தான். ஏன்னா இப்போ உள்நாட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா இன்புட் காஸ்ட் அதிகமாகும். அப்போ வந்து ப்ராஃபிட்ஸ் அடி வாங்குவோம். இப்போ சைனாவில் பண்ணி இங்கே ப்ராடக்ட் வருதுன்னா அதுக்கு வந்து ப்ராஃபிட் $100 இப்போ உள்ளுக்குள்ளே யூஎஸில் பண்ணாங்கன்னா மேபி அது ஒரு 50%க்கு மேலே குறையலாம். அப்போ அவங்களுக்குமே ப்ராஃபிட் குறையும், கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் குறையும். ஸோ அதனால் அவங்களுக்குமே இது விருப்பம் இல்லாமல் தான் செஞ்சிட்ருக்காங்க. டெஸ்லாலேருந்து அவர் வெளியில் போனதுக்கு ரீசனும் வந்து இதுதான், பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நான் நாட் ஒர்த் இட்ன்ற மாதிரி தான் அவருமே வெளியில் போயிட்டார். ஸோ அவர் வெளியில் போயும் நேருக்கு நேர் சண்டையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உலகத்தில் ஒரு 1% ஒரு எங்கேஜாக உலகத்தையே வச்சுருக்காருன்னா இப்போ ட்ரம்ப்னு தான். இப்போ இந்த சமயத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணணும்? வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்லுவோம். நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல், ஏன்னா இது கோவிட் மாதிரினா எப்போ முடியும்னு தெரியாது, அதில் ஒரு ரெசெஷன் வரப்போகுதுன்னா எப்போ முடியும்னு தெரியாது. இவர் பேசுகிறத இவரே தள்ளி வச்சிடறாரு, திருப்பி முன்னாடியே பண்ணுறேன்றாரு, திருப்பி இன்னும் அதிகமாக பர்சன்டேஜ் போட போகிறேன்னும் போது எந்த நாட்டு பிரசிடென்ட்டுக்கும் 80 கண்ட்ரிஸ் சைன் பண்ண வராங்கன்னாங்க, இப்போ இன்னும் எத்தனை கண்ட்ரி சைன் பண்ணாங்கன்னு அவங்களும் சொல்லலை. அண்ட் இது எப்படி அலோவ் பண்ணுறாங்க யூஎஸில், இல்லை அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கும் புரியல. ஸோ அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது ரியாக்ட் பண்ணாமல், ஒரு சில செக்டர்ஸ் குறையும். ஐடி ஆல்ரெடி நல்லாவே குறைஞ்சிருக்கு, ஃபார்மா வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம செக்டரெலாம் போகாமல் லாங் டேர்ம் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து இன்னொரு 5 வருஷம் மார்க்கெட்டில் இருக்க போகிறீங்கன்னா ரியாக்ட் பண்ணாமல் அவசரப்பட்டு எடுக்காமல் மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் கூட வரலாம். பட் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவேன். ஓகே சார். இப்போ இந்த சமயம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை ஆர்பிஐ எந்த மாதிரி சார் மெஷர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க? இப்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஏதாவது ஒரு மெஷர் கவுண்டர் மெஷர்னு சொல்லலாம். இப்போ கோவிட் வந்துருச்சு, யாரும் வெளியில் போகல, அப்போ வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி அந்த டைம்லைனில் என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து ஓரளவுக்கு எடுத்தாங்க.
அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக நடக்கிறது. இப்போ பண்ணுறது வந்து ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் தெரியல. அங்கேயே வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஏன் இப்படி பண்ணுறீங்க, டோன்ட் பர்ன் த டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி அவரும் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் வந்து ஒன்றும் குட்டி நாடு இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எது சரி தப்புன்னு நமக்கும் தெரியும். நம்மளும் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கோன்னும் போது நமக்கு எது கிளியராக சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க மக்களுக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ் சீப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இது இங்கே ரஷ்யாவிலேருந்து வாங்கினா தான் முடியும். அதனால் நாங்கள் வாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாதப்போ கவுண்டர் மெஷர்னு பண்ண முடியாது. இப்போதைக்கு உலக அளவில் ரெசெஷன் குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. ஆர்பிஐ அந்த மெஷர் எடுத்திருக்காங்க. இன்ஃப்ளேஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னொரு 6 மந்த்ஸ்க்குள்ளே இன்னொரு 0.25% கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே பிஸ்னஸ் சர்டனிட்டி இருந்ததுன்னா அது இன்னும் போய் சேரும். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணதே வந்து நிறைய ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு போய் சேரல, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு இப்போது மானிட்டரி பாலிசி ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து நிறைய என்கேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, யூஎஸில் போய் பேசுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது. பட் அதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக ஆச்சானா 4-5 மந்த்ஸாக பேசி புது பிரச்சனை தான் வந்திருக்கே தவிர சால்வ் ஆகலை. ஸோ அதனால் இந்தந்த துறை ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸு, ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டாக என்ன பண்ண முடியும். இப்போது டெக்ஸ்டைலில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கவங்க இன்னுமுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம். யூஎஸ் தாண்டி மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இல்லை ஆர்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகே சார். இப்போ ட்ரம்ப்போட இந்த 50% டாரிஃப் வந்து அமலுக்கு வந்தால் இந்தியன் எக்கானமி பெருமளவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதான் $80 பில்லியன் எக்ஸ்போர்ட்ன்றது அந்தந்த கம்பெனிஸில் அந்த செக்டாரில் பர்டிகுலராக அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கோ எம்ப்ளாயீஸ்க்கோ தான் பிரச்சனை. அவங்களுமே வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு போகலாம் எம்ப்ளாயீஸாக இருந்தால். பிஸ்னஸ் பண்ணுறவங்க டைவர்ட் பண்ணி மேபி ஒரு 2-3 இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம் இந்த மாதிரி நியூஸ் வர்றதுனால. பட் அதை தாண்டி ஓவரால் எக்கனாமிக்கு இப்போ நம்ம $4 trillion எக்கனாமியில் $80 பில்லியன்ன்றது ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் கிடையாது. அந்தந்த துறையில் இருக்கவங்களுக்கு டெம்பரரியாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம். திருப்பூர் டெக்ஸ்டைல் தொழிலில் இருக்கவங்கலாம் வந்து ஆல்ரெடி கோரிக்கை எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி கேன்சல் ஆகுது, ஆர்டர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து டெக்ஸ்டைல் துறையில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவுண்டராக நம்ம கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது தான் அவங்களும் எதாவது பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு தான் ப்ரோஆக்டிவாக மெஷர்ஸ் அந்த ஃபோரம் இருக்குது, அவங்க மூலமாக கோரிக்கை விடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டெப் எடுக்க முடியும். இப்போ ஓவராலாக இதெல்லாம் இவ்வளோ டேக்ஸ் போடாதீங்க, எக்ஸிஸ்டிங் ரேட்ல கொஞ்சமாக ஏற்றிக்கோங்க, அந்த மாதிரி ஏதோ சம்திங் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது கோரிக்கை வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளியராகவே கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே சார். ட்ரம்ப்போட டாரிஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ.